இப்போ 11ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல, இப்ப சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி உச்சமா இருக்காரு அல்லது ஆட்சியா இருக்காரு அப்படின்னா, இந்த செயல் வந்து ஜாதகருக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. பாதகமில்லா 11 தான் ஜாதகருக்கு வெற்றிய தரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பாதகாதிபதியே லாபாதிபதியாவும் வர்றாரு. அவரு ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, நல்ல வலுவா இருக்காரு. அவருடைய தசாபுத்தி நடக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீமா என்ன பலன் நடக்கும்? ஃபைனலா நம்ம ஒரு சொல்யூஷன் சொன்னோம்னா, அவரு ஜாதகத்தில பார்க்கும்பொழுது 11ஆம் அதிபதி பாதகாதிபதி சம்பந்தமாகி, அவர் எந்த நிலையிலிருந்து தசாபுத்தி நடத்தினாலும், அந்த தசை, அந்த புத்தி, அந்த அந்தரம், அந்த சூட்சமம், அந்த பிராணன் அந்த காலகட்டத்தில ஒரு நெருக்கடியான நிலைமை. அவர் என்ன பாவத்தில இருக்கிறாரோ, என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ, அத பொறுத்து சற்று முரண்பாடுகள், வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் நல்லது நடக்கும். ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் தான், பாதகாதிபதி நல்ல பலன தருவார். இல்லைன்னா, அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள்.